ஹலோ வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். ஜேர்னல் என்ட்ரிஸ் டாப்பிக்கில் ஒரு முக்கியமான ஜேர்னல் என்ட்ரி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் ரூல் எழுதியிருக்கேன். ஓகே, நம்ம ரூல் முதல்ல படிச்சிடலாம். அசட் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் இன்க்ரீஸ் ஆனால் டெபிட் பண்ணணும். ஓகே, அதே மாதிரி லைபிலிட்டி அண்ட் இன்கம் இன்க்ரீஸ் ஆனால் ஓகே கிரெடிட் பண்ணணும். அகெயின் ஐ ரிப்பீட், அசட் எக்ஸ்பெண்டிச்சர் இன்க்ரீஸ் ஆனால் டெபிட், லைபிலிட்டி இன்கம் இன்க்ரீஸ் ஆனால் கிரெடிட். அதுக்கு ஈஸியாக கோட் வேர்டு வச்சுக்கோங்க, எல்ஐசி. லைபிலிட்டி இன்கம் இன்க்ரீஸ் ஆனால் கிரெடிட். ஓகேயா, அதே மாதிரி ஏடிஇ, அசட் எக்ஸ்பெண்டிச்சர் இன்க்ரீஸ் ஆனால் டெபிட். ஓகேயா, சரி, இப்போ ட்ரான்சாக்ஷன் போகலாம். சேலரி பெய்டு 55,000 டு அன் எம்ப்ளாயி, ஓகே, ஹூ ஒர்க்டு ஃபார் ஃபுல் இயர். அப்படின்னா அமௌண்ட் பே பண்ணது 55,000, ஆனால் அவர் ஒர்க் பண்ணது ஃபுல் இயர். ஓகே, இதுலேருந்து நம்மளால் ஒன்றும் கண்டுபிடிக்க முடியாது, இதுலேருந்து ஒன்றும். ஆனால் இன்னொரு நெக்ஸ்ட் லைன் பாருங்கள், இஸ் மந்த்லி சேலரி இஸ் 5,000. அப்போ மந்த்லி சேலரி 5,000 இருந்துட்டு ஓகே ஃபுல் இயர் ஒர்க் பண்ணால் அப்போ எவ்வளோ இருக்குது சேலரி பே பண்ணியிருந்துருக்கணும்? 5,000 இன்ட்டு 12 பே பண்ணியிருக்கணும். அதாவது 60,000 பே பண்ணியிருக்கணும். கரெக்டாக? ஆனால் பேமெண்ட் பண்ணது 55,000. ஓகேயா, ஜேர்னல் என்ட்ரி அப்புறம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம கொஸ்டினை புரிஞ்சுக்கலாம். ஓகேயா, ஸோ இது வந்து பெய்ட் பை பேங்க்னு எழுதிக்கோங்க. ஓகேயா, சரி, இப்போ ஸோ சேலரி பெய்ட் பை பேங்க், அமௌண்ட் 55,000, ஆனால் ஃபார் ஃபுல் இயர், பட் மந்த்லி சேலரி இஸ் 5,000. ஓகேயா, ஸோ கொஸ்டின் கிளியர். இப்போ நம்ம 3 ஸ்டெப்ஸில் போகணும் ஜேர்னல் என்ட்ரி, 3 ஸ்டெப்ஸில். ஃபஸ்ட்டு என்னெல்லாம் அக்கௌண்ட் இன்வால்வ் ஆகிருக்கு. ஓகே, ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னெல்லாம் அக்கௌண்ட் இன்வால்வ் ஆகிருக்கு. செகண்ட் ஸ்டெப் அதோடைய ரூல் என்ன, நம்ம இங்கே பார்த்தோம்ல ரூல், அதாவது எல்ஐசி அண்ட் ஏடிஇ. ஓகே, இதுதான் ரூல். ஓகேயா, தேர்ட் ஸ்டெப் ஜேர்னல் என்ட்ரி போடணும். ஓகே, ஸோ நம்ம ஃபஸ்ட் ஸ்டெப் போடலாமா? இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன என்ன பேமெண்ட் பண்ணியிருக்கு? சேலரி. சேலரிங்கிறது கரெக்ட் எக்ஸ்பெண்டிச்சர். ஏன்னா ஏதாவது அசட் பர்ச்சேஸ் பண்ணால் தான் அசட் போகும். அதாவது ஃபர்னிச்சர், பில்டிங், கம்ப்யூட்டரு, வெஹிக்கிள் சொல்லிட்டு. சேலரிங்கிறது ஒரு எவ்ரி மந்த் நடக்கிற எக்ஸ்பெண்டிச்சர். ஓகேயா, ஸோ அமௌண்ட்டு 5,000 இன்ட்டு 12. ஓகேயா, அடுத்தது எப்படி பேமெண்ட் பண்ணாங்க? பேங்க். ஸோ பேங்க் இஸ் அன் அசட் ஹியர். ஸோ அசட் வந்து ரெடியூஸ் ஆகிருக்கு. ஓகேயா, அது அப்புறம் பார்த்துக்கலாம். ஸோ அமௌண்ட் பெய்டு ஒன்லி 55,000, ஏன்னா ஃபார் 11 months தான் பண்ணியிருக்கு பேமெண்ட். ஓகே, அப்போ மிச்சம் என்னது? டியூங்கிறது என்னது? லைபிலிட்டி. இது கொஞ்சம் கஷ்டம் தான் புரிஞ்சுக்கிறது. அதாவது நீங்கள் கொடுக்க வேண்டிய அமௌண்ட் இருக்குது. சரி, இப்போ கொடுக்க வேண்டிய அமௌண்ட் 5,000 இருக்குல்ல, இது எதில் வரும்னு பார்க்கலாம். இந்த 4 பாக்ஸில் அசட், எக்ஸ்பெண்டிச்சர், லைபிலிட்டி, இன்கம் இதில் வரும்னு பார்க்கலாம். ஓகேயா, என்ன நேச்சர்? டியூ. கரெக்ட். அசட் அது கண்டிப்பாக கிடையாது, ஏன்னா நம்மளுடைய சொத்துங்கிறது நமக்கு வந்து இட் பிலாங்ஸ் டு அஸ். டியூங்கிறது நம்ம கொடுக்கணும் யாராவதுக்கு. ஓகேயா, எக்ஸ்பெண்டிச்சராக கிடையாது. ஏன்னா எக்ஸ்பெண்டிச்சருங்கிறது வந்து செலவு பண்ணால் தான், ஒன்றும் செலவு பண்ணல. இன்கம் அது கண்டிப்பாக. ஸோ அசட் கிடையாது. ஓகே, எக்ஸ்பெண்டிச்சர் கிடையாது, இன்கம் கண்டிப்பாக கிடையாது. ஓகே, அப்போ இட் இஸ் அ லைபிலிட்டி. லைபிலிட்டிங்கிறது டியூ, நம்மளுடைய கடன் அர்த்தம் தமிழில். ஓகேயா, அப்போ டியூங்கிறது லைபிலிட்டி. எவ்வளோ? 1 monthக்கு 5,000 இன்ட்டு 1. ஓகேயா, ஸோ இதுதான் கொஸ்டினோட மீனிங், ஆல் த அக்கௌண்ட்ஸ் இன்வால்வ்டு. ஓகே, இப்போ நம்ம செகண்ட் ஸ்டெப் ரூல் பார்க்கலாம். ரூல். எக்ஸ்பெண்டிச்சர் இன்க்ரீஸ் ஆனால் டெபிட். ஓகேயா, அதே மாதிரி அசட் ரெடியூஸ் ஆனால் கிரெடிட். லைபிலிட்டி இன்க்ரீஸ் ஆனால், ஏன்னா லைபிலிட்டிங்கிறது புதுசாக வந்திருக்கு, டியூங்கிறது இன்க்ரீஸ் ஆனால் கிரெடிட். கிளியர்? அமௌண்ட்டும் போட்டிருக்கேன். எக்ஸ்பெண்டிச்சருங்கிறது ஃபார் 12 months 5,000 இன்ட்டு 12. ஓகே, அசட்டுங்கிறது நம்ம பேங்க் பேலன்ஸ் குறைஞ்சிருக்கிறது எவ்வளோ அமௌண்ட்டுக்கு? 5,000 இன்ட்டு 11 தான். இப்போ டியூங்கிறது 5,000 இன்ட்டு 1. ஓகே, ஸோ அப்போ ஜேர்னல் என்ட்ரி எப்படி வரும்? டெபிட் வந்து சேலரி. ஓகே, நம்ம எக்ஸ்பெண்டிச்சர் போடக்கூடாது, ஏன்னா நிறைய எக்ஸ்பெண்டிச்சர் இருக்கும், அதனால் கரெக்ட் நேமை போட்டுடணும். ஓகே, இப்போ இங்கே ஏற்கனவே போட்டிருக்கேன் சேலரிங்கிறது. ஓகேயா, ஸோ சேலரி அக்கௌண்ட் டெட்டார் 60,000 டு பேங்க் 55,000. அதாவது வாட் எவர் பெய்டு வில் பி கிரெடிட்டட், வாட் எவர் டியூ வில் ஆல்சோ பி கிரெடிட்டட் 5,000. ஓகே, ஸோ இதுக்கு நரேஷனுங்கிறது ஒன்றுமே இல்லை, கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்கோ அப்படியே எழுதிருங்க, சிம்பிள் இங்கிலீஷில். பீயிங் சேலரி பெய்டு
55,000 by bank and 1 month salary due outstanding posted. ஓகேயா? ஸோ இதுதான் ஜேர்னல் என்ட்ரி ஃபார் salary paid and outstanding salary. ஓகேயா? இது கிட்டத்தட்ட எல்லா எக்ஸ்பெண்டிச்சருக்கும் அப்ளை ஆகும். அதாவது ரெண்ட் பெய்டு, ரெண்ட் அவுட்ஸ்டாண்டிங், இன்சூரன்ஸ் ப்ரீமியம் பெய்டு அண்ட் ப்ரீமியம் அவுட்ஸ்டாண்டிங் எல்லாத்துக்குமே. ஓகேயா? நீங்களும் இந்த ஜேர்னல் என்ட்ரி போட்டு பாருங்கள். தேங்க்யூ.